பெர்லிஸ் புதிய முதலமைச்சர் அபுபக்கர் ஹம்சா விடுத்த அழைப்பை நிராகரித்து தங்களின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில நிர்வாகக் குழுவில் பங்கேற்க மாட்டார்கள் என்று பாஸ் கட்சி மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. பெர்லிஸில் உள்ள அனைத்து பாஸ் சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சியின் நிலைப்பாட்டை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என்ற உத்தரவு வழங்கப்பட்டுள்ளதாக பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்துள்ளார். கட்சி தனது முடிவை ஏற்கனவே எடுத்துள்ளது. அதற்கான அறிவுறுத்தல்களும் அனைத்து பாஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளன. இந்த முடிவில் தாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று அவர் எஃப்எம்டிக்கு வழங்கிய செய்தியில் தெரிவித்துள்ளார். பெர்லிஸின் முன்னாள் முதலமைச்சர் பாஸ் கட்சியைச் சேர்ந்த முகமது ஷுக்ரி ரம்லிக்கு வழங்கப்பட்ட ஆதரவை வாபஸ் பெறுவதற்காக சட்டப்பூர்வ அறிவிப்புகள் மீது கையெழுத்திட்டவர்களுக்கு பாஸ் கட்சி ஆதரவை வழங்காது என்று அவர் கூறினார். பாஸ் கட்சியின் தலைமைத்துவத்தை தகர்க்கும் நோக்கில் எஸ்டிகளில் கையெழுத்திட்டவர்களுக்கு எதிராக கட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது. அத்தகையவர்களை பாஸ் கட்சி ஆதரிக்காது என்றும் அவர் தெரிவித்தார். அபுபக்கர் ஹம்சா அமைக்க உள்ள புதிய நிர்வாகக் குழுவில் பாஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர வேண்டும் என்ற அழைப்பு குறித்து அவர் இவ்வாறு பதிலளித்தார். இந்த அழைப்பு அண்மையில் பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹடி அவாங்கிற்கு அனுப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பெர்லிஸ் மாநில அரசின் புதிய நிர்வாகக் குழு அமைப்பில் இணைவதற்காக பாஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் அபுபக்கர் ஹம்சா தெரிவித்துள்ளார். இன்று எக்ஸோ பட்டியல் இறுதி செய்யப்பட்டு ஆராவ் அரண்மனையில் பதவியேற்பு நடைபெற உள்ளதாக அவர் கூறினார். புதிய எக்ஸோவில் பெர்சாத்து கட்சியைச் சேர்ந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் என்றும் பாஸ் மத்திய தலைமையகம் விதித்துள்ள தடையையும் பொருட்படுத்தாமல் பாஸ் பிரதிநிதிகளை சேர்க்க மாநில அரசு தயாராக இருப்பதாகவும் அபுபக்கர் தெரிவித்தார். பாஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில அமைச்சரவையில் பங்கேற்கக்கூடாது என்ற உத்தரவு இருப்பதை தாங்கள் அறிந்திருப்பதாகவும், இருப்பினும் பாஸ் கட்சி உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்ற கருத்தை கட்சித் தலைவர் தன்ஸ்ரீ முஹிதீன் யாசினிடமிருந்து தாம் பெற்றுள்ளதாகவும் அவர் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். பிரிகாத்தான் நேஷனல் கூட்டணிக்குள் நிலவும் ஒத்துழைப்பு உறவுகளை கருத்தில் கொண்டு பாஸ் தலைவர் தன்ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங்கிற்கும் அதிகாரப்பூர்வ அழைப்பு கடிதம் கடந்த திங்கட்கிழமை அனுப்பப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். உலகில் ஏற்படும் மோதல்களில் மலேசியாவின் நிலைப்பாடு பிற நாடுகளுடன் உள்ள கூட்டணிகளை அடிப்படையாக கொண்டு அல்ல என்றும், தொடர்ச்சியான கொள்கை, சர்வதேச சட்டம் மற்றும் காலனிய ஆதிக்கம், சுரண்டலுக்கு எதிரான கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டதே என்றும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மலேசியா மற்றும் துருக்கிக்கான மூலோபாய தேர்வுகள் என்ற தலைப்பில் நடைபெற்ற பொது பேருரையில் பேசிய அவர், மலேசியாவின் வெளிநாட்டு கொள்கை நீதி மற்றும் சட்டத்தின் ஆட்சி என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டதாக தெரிவித்தார். 2026 மற்றும் அதற்கு பிறகான காலகட்டங்களில் மோதல்கள் ஏற்பட்டால் மலேசியாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், நாம் நண்பர்களா இல்லையா என்பதற்காக நிலைப்பாடு எடுப்பதில்லை, ஒரே மாதிரியான கொள்கை சார்ந்த நிலைப்பாட்டையே எடுக்கிறோம் என்று தெரிவித்தார். காலனிய ஆட்சிக்கு எதிரான போராட்ட வரலாறே மலேசியாவின் தூதரக கொள்கையை வடிவமைத்துள்ளதாக அவர் வலியுறுத்தினார். இதன் தொடர்ச்சியாக வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை வலுக்கட்டாயமாக கைது செய்ததாக கூறப்படும் அமெரிக்காவின் நடவடிக்கையை சர்வதேச சட்ட மீறல் என மலேசியா கண்டித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். வெனிசுவேலா அரபு நாடும் அல்ல, முஸ்லிம் நாடும் அல்ல, இருந்தாலும் தாங்கள் நிலைப்பாடு எடுத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். உலகம் தற்போது பெரிய அதிகார மாற்ற கட்டத்தை எதிர்கொண்டு வருவதாக கூறிய அன்வார், காசா மற்றும் வெனிசுவேலாவில் நடைபெறும் சம்பவங்களின் பின்னணியில் மலேசியா மற்றும் துருக்கி போன்ற நாடுகள் பெரிய சக்திகளின் இரட்டை நிலைப்பாட்டுக்கு எதிராக சமநிலை குரல்களாக செயல்பட வேண்டும் என்று அன்வார் அழைப்பு விடுத்தார். மலாக்கா தமான் மெரிடேக்கா பகுதியில் உள்ள வீட்டின் பூட்டப்பட்ட குளியல் அறையில் 13 வயது சிறுவன் மயங்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டு பின்னர் மருத்துவமனையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று காலை 8 மணி அளவில் பெற்றோர் மலாக்கா ராயாவுக்கு வெளியே சென்றிருந்த போது சிறுவன் வீட்டில் தனியாக இருந்ததாக மலாக்கா தெங்கா மாவட்ட காவல்துறை தலைவர் கிறிஸ்டோபர் பாட்டிட் தெரிவித்தார். காலை 11:30 மணி அளவில் வீடு திரும்பிய பெற்றோர் சிறுவனை அழைத்த போது பதில் கிடைக்கவில்லை. குளியல் அறையில் இருந்து தண்ணீர் ஓடும் சத்தத்தை கேட்டதை அடுத்து உள்ளிருந்து பூட்டப்பட்டிருந்த கதவை சிறுவனின் 50 வயது தந்தை உடைத்து திறந்துள்ளார். அப்போது சிறுவன் குளியலறை தரையில் மயங்கிய நிலையில் கிடந்ததாக காவல்துறை தெரிவித்தது. மதியம் 12 மணி அளவில் வந்த ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் சிறுவன் மலாக்கா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான். அங்கு மருத்துவர்கள் அரை மணி நேரம் சிபிஆர் செய்தும்
சிறுவனை காப்பாற்ற முடியவில்லை. முதற்கட்ட விசாரணையில் உடலில் எந்தவித சந்தேகத்திற்குரிய காயங்களும் இல்லை என்றும் மரணத்திற்கான காரணம் குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீரின் இடுப்பு எலும்பு முறிவுக்கு அவரது வயதை கருத்தில் கொண்டு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள மருத்துவர்கள் பரிந்துரைக்கவில்லை என்று அவரது மகன் டதஸ்ரீ முக்ரிஸ் மகாதீர் தெரிவித்துள்ளார். 100 வயதான மகாதீர் நேற்று முன்தினம் காலை வழக்கமான உடற்பயிற்சியின் போது தனது இல்லத்தின் பால்கனியில் தவறி விழுந்ததில் காயமுற்றார். இதனை அடுத்து அவர் தேசிய இருதய கழகமான IJN-இல் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் IJN வழங்கிய மருத்துவ அறிக்கையை மேற்கோள் காட்டிய முக்ரிஸ், தனது தந்தை இடுப்பு எலும்பு முறிவு காரணமாக 2 முதல் 3 வாரங்கள் மருத்துவமனையில் தங்கி இருந்து சிகிச்சை பெற வேண்டியிருக்கும். 100 வயது என்பதால் அறுவை சிகிச்சை சிறந்த தேர்வாக இருக்காது என்று தெரிவித்தார். இந்த சிகிச்சை மற்றும் மீட்பு காலம் சிறிது நேரம் எடுக்கும் என்றும் அவர் கூறினார். இதனிடையே தந்தையின் உடல் நலம் குறித்து அக்கறை தெரிவித்த அனைவருக்கும் முக்ரிஸ் தமது நன்றியை தெரிவித்தார். அடுத்த வாரம் முதல் தீபகற்ப மலேசியாவில் மானியமில்லா ரோன் 95, ரோன் 97 பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் குறைக்கப்படுவதாக நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. இதன்படி ரோன் 97 பெட்ரோல் லிட்டருக்கு 5 காசுகள் குறைந்து 3 வெள்ளி 11 காசாக விற்கப்படும். மானியம் இல்லா ரோன் 95 2 காசுகள் குறைந்து லிட்டருக்கு 2 வெள்ளி 54 காசாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. டீசல் விலை 5 காசுகள் குறைந்து 2 வெள்ளி 89 காசுக்கு விற்கப்படும். இதனிடையே பூடி 95 திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ரோன் 95 மானிய விலை பெட்ரோல் லிட்டருக்கு 1 வெள்ளி 99 காசு என்ற நிலையில் தொடர்ந்து விற்கப்படும். சபா, சராவா மற்றும் லாபுவானில் டீசல் விலை லிட்டருக்கு 2 வெள்ளி 15 காசுகள் என்றே நீடிக்கும். இந்த புதிய விலைகள் ஜனவரி 14ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.